जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे ஓம். இங்கே இருக்கக்கூடிய துறவி பெருமக்களுக்கு நமஸ்காரம், அனைத்து அன்பர்களுக்கும் நமஸ்காரம். இன்று ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் தொடங்கப்பட்ட நாள், மே 1ஆம் தேதி. நமக்கெல்லாம் தெரியும் இன்று உழைப்பாளர் தினமும் கூட. ஆனால் அதை விட மிக முக்கியமாக இந்த நாளுக்கு சில முக்கியத்துவங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியாக அமைந்திருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்று நரசிம்ம ஜெயந்தி, அதுக்கப்புறம் புத்த பூர்ணிமா. எவ்வளோ உன்னதமான ஒரு நாளில் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஹோமம், பூஜை இதிலெல்லாம் கலந்துக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. வாயார அவருடைய திருப்புகழை பாடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. இந்த ஸ்ரீராமகிருஷ்ண மிஷன் தொடங்கப்பட்ட நாள் மே 1ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எல்லாரும் இப்போ தஞ்சை பூமியில் இருக்கோம். தஞ்சை பூமினாலே என்ன ரொம்ப முக்கியத்துவம்? பிரகதீஸ்வரர் ஆலயம். நமக்கெல்லாம் தெரியும், பிரகதீஸ்வரர் ஆலயத்தை ராஜராஜ சோழன் எழுப்பினார். அவர் அந்த கோவிலை கட்டுறதுக்கு முன்னாடியே, அதாவது அவர் பேரரசர் ஆனறதுக்கு முன்னாடியே இளைஞராக இருந்தபோதே நிறைய பயணம் செய்தார். நிறைய பயணம் செய்து இறைவன் எவ்வளோ பெரியவர், பிரகதீஸ்வரர்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரியவர், பெருவுடையார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெரிய கடவுள்னா அவருக்கு எவ்வளோ பெரிய கோவில் கட்டணும், இப்போ பெருசாக ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு நிறைய கோவில்கள் போய் பார்க்கும்பொழுது மகாலிங்க சுவாமி அப்படின்னு சொல்கிறோம் திருவிடை மருதூரில். இப்போ மகாலிங்கம்னா எவ்வளோ பெருசாக இருக்கணும். அவர் மனசில் எப்படின்னா, இறைவன் மிகப்பெரியவர், மிகப்பெரிய இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு அரசராவதற்கு முன்பே அந்த கோவிலுடைய வரைபடம் அவர் மனசில் இருந்தது. இப்படி ஒரு கோவில் கட்டணும், இப்படி ஒரு கோவில் கட்டணும்னு நினச்சிட்டே இருந்தார். அந்த தஞ்சை பெரிய கோவில் போன்றேதான் ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கம் என்பதும் உயிருள்ள ஒரு திருக்கோயில். ஏன் அப்படின்னா, சுவாமி விவேகானந்தருடைய மனசில் இது போன்ற ஒரு ராமகிருஷ்ண இயக்கத்தை தோற்றுவிக்க வேண்டும், ஒரு ஆர்டர், ராமகிருஷ்ண மத் அண்ட் மிஷன் அப்படின்னு ஒன்று தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மனசில் 1893 அப்போவே அவர் அமெரிக்கா போன சமயமே இந்த மாதிரி ஒன்று தொடங்கணும், இந்த மாதிரி ஒன்று தொடங்கணும்னு எப்படி ராஜராஜ சோழன் முன்னாடியே நினச்சாரோ மனசுக்குள்ள, பல கடிதங்களில் சுவாமிஜி அதை பதிவு செய்கிறார். ஆர்கனைசேஷன் அமைப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாருமே சுவாமி விவேகானந்தருடைய வீர உரைகளை படிச்சிருப்போம். கும்பகோணத்தில் சுவாமிஜி பேசினார். இன்னைக்கு கூட அதெல்லாம் கேட்டால் நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஆனால் அந்த ஸ்பீச் மட்டும் போதாது, சேவை எப்படி செய்ய வேண்டும், சேவைக்கான நேரம் அது ரொம்ப முக்கியமாக. துறவி பெருமக்களை கொண்டு சேவை என்பது அந்த காலத்தில் மிக புரட்சிகரமான ஒரு விஷயம். ஏன்னா துறவிகள்னு சொன்னால் வேத காலத்திலேருந்து இருந்தாங்க. புத்த பெருமானுடைய துறவிகள், அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் வழி வந்த துறவி பெருமக்கள் உண்டு. துறவிகள் சாஸ்திரம் படிப்பாங்க, இறைவனை தியானம் செய்வார். சேவைக்காக ஒரு இயக்கம், அதுவும் துறவிகளின் படை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது சுவாமிஜி மனசில் இருந்து கொண்டே இருக்கிறது. கடிதங்களில் எழுதுகிறார். இப்படி அவர் 1897 அவர் திரும்பி வந்தாச்சு, இந்தியாவுக்கு திரும்பி வந்து சென்னையிலலாம் நிறைய வரவேற்பு, அப்புறம் கல்கத்தாவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் போய் சாரதா அம்மாவை பார்க்குறார். மார்ச் மாதம் போய் சாரதா அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறார், எனக்கு ரொம்ப மனசுக்கு கலக்கமாக இருக்குமா, இது போன்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அது நடக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னு. சாரதாம்மா, ஏன் நடக்காது, நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன், நிச்சயமாக நடக்கும், உன்னோட எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும்னு சாரதா அம்மா முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவங்க தான் சங்க ஜனனி. இந்த ராமகிருஷ்ண சங்கம், ராமகிருஷ்ண இயக்கத்துக்கு தாய் அவங்க தான். சங்கம்ங்கிற வார்த்தையே வேதத்திலேருந்து வந்தது. சங்கம், சங்கச்சத்வம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம், இணைந்து செயலாற்றுவோம். புத்த பெருமான் கூட சொல்கிறார் இல்லையா, சங்கம் சரணம் கச்சாமி. அப்படி சுவாமிஜி இதை ஆரம்பிக்கணும்னு மனசில் ஒரு எண்ணம் நினைக்கிறார். எப்படி தஞ்சை பெரிய கோயில் 1000 வருஷத்துக்கு மேலே நிற்கிதோ, அது மாதிரி ராமகிருஷ்ண இயக்கமும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் உயிரோட்டம் உள்ள ஒரு திருக்கோயில். ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவில் உலகமெங்கும் ஒரே கோவிலை நம்ம கற்பனை பண்ணோம். ராமகிருஷ்ண இயக்கம் என்பதே ஒரு கோவில். எப்படி அந்த கோயிலில் ஒரு கல்லும் முக்கியமோ, அது மாதிரி இங்கே ஒரு துறவியின் தொண்டும் சேவையும் அந்த துறவும் அவ்வளோ முக்கியமாக இடம்பெறுகின்றன. அப்போது சுவாமிஜி இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது மே 1ஆம் தேதி, இதே மே 1ஆம் தேதி 1897 அன்றைக்கி பலராம் போஸ் என்ற பக்தரோட வீட்டில் மத்தியானம் 1 மணிக்கு ஒரு 40 பேர் தான் இருந்தாங்களாம். அந்த ஒரு கூட்டத்தில் சுவாமிஜி பேசுகிறார். ராமகிருஷ்ண மட்டம் மிஷனை தொடங்குகிறார். என்ன சொல்கிறாருன்னா,
யாருடைய திருப்பெயரால் நாங்கள் அனைவரும் துறவிகள் ஆனோமோ, யாருடைய திருப்பெயரால் நீங்கள்லாம் லட்சியமான இல்லறத்தை கடைபிடிக்கிறீர்களோ அவருடைய திருப்பெயரால் இந்த இயக்கம் வழங்கப்பட வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ண மத் அண்ட் மிஷன் அப்படிங்கிற விஷயத்தை அப்பதான் முதல்ல சொல்றார். ஏன்னா குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மகாசமாதி அடைந்து 12 வருஷம் அவ்வளோதான் ஆயிருக்கு, 1886லேருந்து. ஆனால் அவருடைய பெயர் உலகம் முழுவதும் இன்று பரவிவிட்டது. அவருடைய திருப்பெயரால் நாம் என்றும் ஒரு இடத்துல கூடி இருந்து நிறைய சேவைகள் செய்யணும், சிறந்த முன்மாதிரிகளாக விளங்கணும் அப்படின்னு சுவாமிஜி நினைக்கிறார் மனசில். அதை தான் வெளியிடுறார். நமக்கு தெரியும் சுவாமிஜியோட வாழ்க்கையில் சுவாமிஜி நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறார். சுவாமிஜி ஏன் இப்படி பண்ணார், ஏன் அப்படி பண்ணார், வெளிநாட்டில் இருக்கும்பொழுது கூட நிறைய அவர் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கார். இப்போ திடீர்னு சுவாமிஜி சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கூட இருக்கக்கூடிய துறவி சீடர்கள், இல்லறச்சீடர்கள் எல்லாருமே யோசிக்கிறாங்க, குருதேவர் சேவை செய்ய சொன்னாரா? நிஜமாவா? குருதேவர் எல்லாரையும் இறைவனை வழிபட தானே சொன்னார், சேவைன்னு எங்கே சொன்னார்? அப்படிலாம் கேள்விகள் எழுகின்றன. சுவாமிஜி அனைத்திற்கும் சமாதானம் கூறுகிறார். இதுதான் நாம் செய்ய வேண்டியது, இதுதான் குருதேவர் இட்ட திருப்பணி அப்படிங்கிறத ஆழமாக அவர்கள் மனசில் பதிய வைக்கிறார். ஏன்னா ஒரு இயக்கத்தை தொடங்கிறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கி நம்ம நினச்சா ஒரு இயக்கத்தை தொடங்கிடலாம். ஆனால் இந்த இயக்கம் எப்படி தொடங்கப்பட்டது? குருதேவரின் அருள், சாரதாமாவோட அருள், சுவாமிஜியின் தவ ஆற்றல், அதனால கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். அதனால தான் இன்றைக்கி பார்த்தோன்னா 150 வருஷம், அவ்வளோ எத்தனை வருஷம் ஆனாலும் எதற்காக தொடங்கப்பட்டதோ அதிலிருந்து மாறாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் தொடங்குவாங்க, ஒருத்தர் தொடங்குவார், அவர் இருக்கும்போது ரொம்ப நல்லா நடக்கும். அப்புறம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் அடுத்த 2 தலைமுறை நடக்கும். அப்புறம் பார்த்தா என்ன ஆகும்னா ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆகிடும், ஏதோ பேருக்கு நடக்கும். ராமகிருஷ்ண இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சுவாமிஜி எந்த ஒரு தீவிரமான எண்ணத்துடன் அதை தொடங்கினாரோ, துறவும் தொண்டும் அப்படி லட்சியமாக வச்சு தொடங்கினாரோ, அந்த விஷயம் இன்று வரை இன்னும் அதிகமாகத்தான் சேவைகள் தொடர்ந்து நிறைய பறந்துபட்டு 290க்கும் மேற்பட்ட கிளைகள் உலகமெங்கும் இருக்கு ராமகிருஷ்ண மடத்துக்கு. அப்படி சேவை செய்கிறார்கள், தொடர்ச்சியாக செய்கிறார்கள். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதற்கு என்ன பண்ணணும்னா ஒரு அமைப்பை தொடங்கும் போது கட்டமைப்புகள்லாம் சரியாக வைக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமாக. இப்போ ஒரு கம்பெனினா அங்கே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ்ஓபி. உங்கள் ஆஃபீஸில் என்ன எஸ்ஓபி, அந்த மாதிரி ராமகிருஷ்ண மடத்தை எப்படி நடத்தணுங்கிறதுக்கான வரைபடம் சுவாமிஜி மிக தெளிவாக வரையறுக்கிறார். அதுக்காக அவர் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இயக்கம் தொடங்கியாச்சு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியான வருஷங்கள்லாம் கணக்கை சரியாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நிறைய வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புகிறாங்க, அந்த பணம் இந்தந்த சேவைகளுக்கு தான் பயன்பட்டதா அப்படிங்கிறத சரியாக பதிவு செய்யணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? துறவி சீடர்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, சுவாமி பிரம்மானந்த சுவாமிஜியாக இருக்கட்டும், யார் எல்லாரும் பெரிய பிரம்மனிஷ்டர்கள், பெரிய ஞானிகள், மகாபுருஷர்கள், சேவையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கணக்கு மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. சுவாமிஜி ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே சுவாமிஜி சொன்னார், விவேகானந்தர் சொன்னாருங்கிறதுக்காகவே சுவாமி அகண்டானந்தர் முர்ஷிதாபாதுங்கிற ஊரில் நிறைய பஞ்ச நிவாரண பணிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். நிவாரண பணி செய்கிறார். ஆனால் கணக்கு மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டம் இருக்குது ஆரம்பத்தில். ஆனால் எல்லாருமே சுவாமிஜியோட ஹிருதயத்தை புரிந்து கொண்டு, சுவாமிஜி சொன்னார்னா ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறார், இதை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மனசோடு பண்ணுறாங்க. ஏன்னா சுவாமிஜி எழுதிய கடிதங்கள் இப்போ மறுபடியும் ரீப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சுவாமிஜி பிரம்மானந்த சுவாமிஜி, அதாவது நம்ம ராமகிருஷ்ண மடத்தோடைய முதல் தலைவர் ராக்கால் மகாராஜ் இருக்கார் இல்லையா, அவருக்கு கடிதம் எழுதும்போது டியர் ராக்கால் அப்படி எழுதலை, அபின்ன ஹிருதயேஷு சான்ஸ்கிரிட்ல எழுதுறார். அபின்ன ஹிருதயேஷுனா ஓ ஹிருதயம் வேற என் ஹிருதயம் வேற இல்லப்பா, நீயும் நானும் ஒரே மனசு. அபின்ன ஹிருதயேஷு பிரியதமேஷு கல்யாண வரேஷு. அவருடைய குரு சகோதரர்களுக்கு அவர் எழுதுகிற கடிதத்தெல்லாம் அந்த அன்பை பொழிந்து, அதே நேரத்தில் நம்ம இந்த கணக்கு வழக்கெல்லாம் சரியாக பண்ணணும், இதெல்லாம் நீட்டாக முறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம், தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்கு இங்கே இடமில்லை அப்படிங்கிறத வச்சதுனால தான் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அப்புறம் ராமகிருஷ்ண மடத்துக்குன்னு ஒரு அருமையான குறிக்கோளை சுவாமிஜி வச்சார் இல்லையா, ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச. தன்னுடைய ஆன்ம விடுதலைக்காகவும் சமூக நன்மைக்காகவும் நாம் இணைந்து செயலாற்ற வேண்டும். இன்னி வரைக்கும் அதுதான் குறிக்கோள். ஒவ்வொரு துறவியும் ஒவ்வொரு இல்லறத்தாரும் நம்ம ராமகிருஷ்ண இயக்கத்தில் சீடர்களாக இருக்கோம்னா என்ன பண்ணோம்னா, நம்முடைய சொந்த முக்திக்காக நாம் முயற்சி பண்ணணும், ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடணும், அதே நேரத்தில் சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட வேண்டும். இது 2 தான் குறிக்கோள். இதுதான் தர்மம். இது எப்படி தர்மம் ஆகும் அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் வேதங்கள் 4 வேதங்கள் இருக்குது. வேதங்களுக்கு அங்கங்கள்னு இருக்குது, 6 அங்கம். அந்த 6 அங்கத்தில் ஒன்றுக்கு நிருக்தம் அப்படின்னு பேர். நிருக்தம், அந்த நிருக்தத்தை எழுதின யாஸ்கர் அப்படின்னு ஒரு முனிவர். அந்த யாஸ்க முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, எதனால்
தனி மனித மோட்சமும் சமூக நன்மையும் கிடைக்குமோ அதற்கு தர்மம் என்று பெயர். யதஹ அபியுதய நிஸ்ரேயசக சஹ தர்மஹ. எதனால் தனி மனிதனும் மோட்சத்தை நோக்கி போகணும், சமூகத்திற்கும் சிறந்த பயன் கிடைக்கணும், அதுக்கு தான் தர்மம்னு பேர். அதை ஒட்டி சுவாமிஜி மிக அழகாக இப்படி ஒரு தெளிந்த லட்சியத்தை வச்சுருக்கார். அதாவது சுவாமிஜி இதை ஆரம்பித்தது பெரிய விஷயம்தான், ஆனால் அதை தொடர்ச்சியாக நடத்துவது. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது, எத்தனையோ விதமான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நடக்குது, எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் அப்படியே தொடர்ச்சியாக ராமகிருஷ்ண மடம் 2 உலக மகா யுத்தங்களை பார்த்திருக்கிறது, எபிடமிக் பேண்டமிக் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். ஆனால் சேவை என்பதில் இன்னும் முன்னை காட்டிலும் அதிகமாக இன்னும் அதிகமாக எப்படி நடைபெறுகிறது? எவ்வளவு ஆச்சரியம்! அது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் கடந்து, நூற்றாண்டு கடந்து எத்தனை ராமகிருஷ்ண மிஷன் இந்த ஆண்டு மட்டும் 100ஆண்டு விழா கொண்டாடியிருக்காங்க. மைசூர், ஊட்டி, எத்தனையோ இடத்துல காலடி, நிறைய இடங்கள்ல என்ன பார்த்தீங்கன்னா 100 வருஷமா சேவை நடைபெற்று வருகிறது. எத்தனை சுவாமி இருந்திருப்பாங்க, எத்தனை பிரம்மச்சாரி இருந்திருப்பாங்க, எவ்வளோ சேவை பண்ணியிருப்பாங்க. அது எப்படிப்பட்ட சேவைனா எல்லா விதமான சேவை. அதை பற்றி வருவோம் நம்ம பின்னாடி. நீங்கள்லாம் வாசலில் பார்த்துருப்பீங்க, ஒரு அழகான சிம்பல் இருக்குது ராமகிருஷ்ண மடத்துக்கு. அதில் தண்ணீர் இருக்கும், நீர்நிலை இருக்கும். அது கர்மயோகம். நம்ம விடாமல் செயல் புரியணும். செயலை செயலாக செய்யக்கூடாது. சுவாமிஜி எப்பயும் சொல்லிட்டு இருப்பாங்க, வேலை செய்யக்கூடாது, சேவை செய்ய வேண்டும், தேவை அறிந்து சேவை செய்ய வேண்டும். இறை வழிபாட்டு உணர்வுடன் சுய வெறுப்புகளை விட்டுவிட்டு சேவையில் ஈடுபடுதல், அதான் கர்மயோகம். அப்புறம் அதில் ஒரு அழகான தாமரப்பூ இருக்கும், அந்த தாமரப்பூ பக்தி யோகம். அப்புறம் சூரியன் இருக்குது, அது ஞான யோகம். சுற்றி ஒரு பாம்பு இருக்கும், அது ராஜயோகம். நடுவில் ஒரு ஹம்ச பக்ஷி இருக்கும், அது இறைவன் பரமாத்மா. நம்ம இந்த 4 யோகங்களை கடைப்பிடித்தால் அந்த பரமாத்மாவை அடைய முடியும். தன்னோ ஹம்சஃப் பிரச்சோதயாத் அப்படின்னு போட்டிருக்கார். இதை யாருக்கு அவர் எழுதினாருங்கிறதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 1900 வருஷத்தில் ஜோசபின் மெக்லவர்ட் அப்படின்ற அமெரிக்க பெண்மணிக்கு கடிதத்தில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்படி தான் இருக்கணும் ராமகிருஷ்ண மடத்தோட சிம்பல். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் ராமகிருஷ்ண மடத்து பக்தர்கள் தான். இந்த 4 யோகமும் நம்ம இங்கே கிடைக்கிறதா இல்லையா? இங்கே நம்ம வந்தோன்னு சொன்னால் சேவை செய்ய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இங்கே ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும், குழந்தைங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விடாமல் ஏதாவது நடக்கும். அப்போ நாமும் அந்த சேவையில் பங்கு பெற முடியும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் சேவை செய்யறதுக்கு பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் பக்தி யோகம், காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பஜனை பாடினோம், இறைவன் திருப்புகழை பாடினோம், ஹோமத்தில் கலந்துட்டோம், இறைவன் மீது பக்தியை வளர்க்க முடியும். அந்த பக்தியை இன்னும் உறுதிப்படுறதுக்கு என்ன பண்ணாங்க? ஞான யோகம். சுவாமி சொற்பொழிவாற்றாங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா ராமகிருஷ்ண மடங்களிலும் சொற்பொழிவுகள், உபன்யாசங்கள் நடைபெறுது. அது எதுக்குன்னா பக்தியை உறுதி பண்ணுறதுக்கு. அந்த பக்தி நீர்த்து விடாமல் இன்னும் க்ளோஸாக நம்ம குரு மகாராஜ் கிட்ட, இன்னும் க்ளோஸாக சாரதாமாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஞான யோகம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக ராஜயோகம். ராஜயோகம்னா என்னென்ன? யோகாசன பயிற்சிகள். அது ராஜயோகத்துக்கு முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட். அது இந்த தஞ்சை ராமகிருஷ்ண மடத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. இங்கே என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கே கண்டிப்பாக யோகாசன பயிற்சிகள் நடைபெறும். அது ரொம்ப யூனிக். நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி. உடலினை உறுதி செய்கிறார் பாரதியார். உடல் நலம் மனநலம் இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் நம்ம சாதிக்க முடியாது. அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய அந்தர்யோகமாக இருந்தாலும் சரி, பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கான நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் உடல் பயிற்சிக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கும். எவ்வளோ அழகாக எல்லாமே கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், எல்லா யோகம். நம்மளாம் ரொம்ப யோகக்காரங்க. அடிச்சது யோகம் அப்படின்னா நம்ம ராமகிருஷ்ண மடத்துக்குள்ள கால் வைக்கிறோம்னாலே நம்ம ரொம்ப யோகம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொருத்தரும் யோகிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பிரிட் தான் ராமகிருஷ்ண இயக்கத்தின் உயிர் சக்தி. சுவாமி விவேகானந்தர் இன்னைக்கும் இருக்காருன்னா நிச்சயமாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உருவமற்ற குரலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லா சாதுக்கள் மூலமாகவும் அன்பர்கள் மூலமாகவும் சுவாமிஜி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த இடையறாத உற்சாகம் எவ்வளோ பெரிய விஷயம் அது. இப்போ சுவாமி விவேகானந்தர் இதெல்லாம் தொடங்கினார்னு பார்க்குறோம். நான் எப்பயுமே நினைப்பேன், இந்த பகவத்கீதையை படிக்கும்பொழுதெல்லாம் பகவத்கீதைக்கு நிறைய உரைகள் இருக்குது, நிறைய கமெண்ட்ரி ஆதிசங்கரர் எழுதியிருக்கார், நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனாலும் பகவத்கீதைக்கு ஒரு உயிருள்ள கமெண்ட்ரி இருக்குமா? கீதையில் சொன்ன மாதிரி தான் இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா தாராளமாக சொல்ல முடியும். ராமகிருஷ்ண மடத்து துறவிகளை பார்த்து சொல்ல முடியும். நிச்சயமா ராமகிருஷ்ண மடத்து துறவிகளை பார்த்து கீதையில் நான் ஒரு ஸ்லோகமே சொல்கிறேன். சக்தா கர்மண்ய வித்வாம்சக யதா குர்வந்தி பாரத குறியாத் வித்வாம்ஸ் ததா சக்தக சிகீர்ஷு லோக சங்கிரகம். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் எல்லாரும் பற்றோட வேலை செய்கிறான்ப்பா, அதே மாதிரி நீ பற்றில்லாமல், ஞானிகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பற்றில்லாமல் முழு ஈடுபாட்டுடன் வேலை செய்யுங்கள், சேவை செய்யுங்கள், அதாவது உலக நன்மையின் பொருட்டு செயலாற்றுங்கள்னு ஞானிகளுக்கு சொல்கிறார் கிருஷ்ணர்.
அப்போ ராமகிருஷ்ண மடத்து துறவி ஆயிட்டாங்க, அம்மா அப்பாலாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சும்மா இல்லை, முழு ஈடுபாட்டுடன் சேவை செய்கிறார்கள். நம்மளை விட, அதாவது இவங்களுக்குலாம் ரெஸ்டே இருக்காதா, ஓய்வே தேவைப்படாதா, எப்போ பாரு அடுத்து ப்ரோக்ராம் பிளான் பண்ணிட்டு எங்கிருந்து வருகிறது அந்த உற்சாகம், அன்டையிங் எந்தூசியாசம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மூலமாக வேலை செய்கிறார், அவருடைய அருள் ஆற்றல் வெளிப்படுகிறது. கரெக்டு தானே அந்த விஷயம்? அப்போ சுவாமிஜி தான் இவர்கள் மூலமாக செயலாற்றுகிறார். அவங்க வந்து முழு இன்வால்மெண்ட் ஈடுபாடு, ஆனால் துளி கூட பற்று கிடையாது. பற்றுனா என்னென்னா, அதனால எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேர் புகழ் கிடச்சிதா, பணம் கிடச்சிதா, அந்த மாதிரி தனிப்பட்ட அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. உலக நன்மையின் பொருட்டு தான் அவங்க செயலாற்றுறாங்க. ஆனால் இடையறாமல் ராத்திரி பகல் பார்க்காம எப்போதும் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். இவங்க எவ்வளோ பெரிய முன்மாதிரி தெரியுமா? பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்ன விஷயத்தை அப்படியே வாழ்ந்து காட்டக்கூடிய துறவி பெருமக்களை இன்றும் நாம் பெற்றிருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. இன்னும் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த துறவி பெருமக்கள் அவ்வளோ அற்புதமாக சேவை. இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நீங்கள் ராமகிருஷ்ண மடம் எங்கே போனாலும் இப்படி தான் இருக்குது. அற்புதமான சேவைகள் நடைபெற்று வருகின்றன. என்னெல்லாம் சேவைகள் நடைபெற்று வருகின்றன பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ பற்று இல்லாமல் செயல்படணும்னு சொன்னேன், அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாமா அப்படின்னா, சுவாமி சாரதானந்தர் அப்படின்னு ஒரு பெரியவர், நம்ம ராமகிருஷ்ண மடத்தில் குருதேவருடைய நேரடி சீடர். அவர் வந்து சாரதாமாவுக்கு நல்லா சேவை பண்ணியிருக்கார். சாரதாமாவோட அடியவர். சாரதாமாவுக்கு அவர் தான் பாடி கார்டு மாதிரி. சாரதாமாவை முழுக்க பார்த்துக்கிட்டது சரத் மகாராஜ் என்று சொல்லக்கூடிய சுவாமி சாரதானந்தர். பெரிய ஸ்காலர், பெரிய பண்டிதர், மகா பண்டிதர். அவர் வந்து ராமகிருஷ்ண மடத்துடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார், பொதுச் செயலாளர். அப்படி அவர் இருக்கும் பொழுது அந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் 2 இளைஞர்கள் வந்து மடத்தில் சேர்ந்தாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்டத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் மடத்தில் சேர்ந்த பிறகு அவங்க எதுவும் செய்யலை. மடத்தில் துறவிகளாக பிரம்மச்சாரிகளாக இருக்காங்க. ஆனால் போலீஸ் கண்காணிப்பில் இருக்குது ராமகிருஷ்ண மடம். ஏன்னா இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேர் வந்து வெளியில் வந்து இந்த போராட்டத்திலாம் ஈடுபடுறாங்களா அப்படின்னு போலீஸ் கண்காணிச்சுட்டே இருக்காங்க, பிரிட்டிஷ் போலீஸ். ஒரு தடவை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்த உடனே இந்த 2 பிரம்மச்சாரிகள் மேலே அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு. உடனே வந்து என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க. சுவாமி சாரதானந்தர், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ராமகிருஷ்ண மத் அண்ட் மிஷன், அவ்வளோ பெரிய சாது. நான் இப்போ தான் சொன்னேன் அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலர். அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலர்னு தெரிஞ்சுக்கணுன்னா, தி கிரேட் மாஸ்டர்னு அவர் 2 புக்கு எழுதியிருக்கார், பெங்காலி ஒரிஜினல். அவ்வளவு அருமையாக குருதேவருடைய வரலாறு ரொம்ப ஆழமாக வெளிநாட்டுக்காரங்கள்லாம் படித்தா புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். அவருக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் போலீஸ் கூப்பிடுறாங்க, என்கொயரிக்கு வாங்க அப்படின்னு. ஸோ அந்த பிரம்மச்சாரிக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, நம்மளால் சுவாமிக்கு வந்து ஒரு கஷ்டம் பாருன்னு. இவரும் போகிறார், போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவருக்கு ஒரு சேர் கூட கொடுக்கலையா உட்கார, நிற்க வச்சு என்கொயரி நடக்குது. அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் சேரில் உட்காந்துருக்காரு, சுவாமி நின்றுட்டு பதில் சொல்கிறார். அவன் கேட்குற எல்லா கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொல்கிறார். ப்ரொவோக்கே ஆகலை, நான் எதுக்கு அவனுக்கு பதில் சொல்லணும்னு கேட்கல. அப்புறம் இங்கே வந்து என் தலைவிதி, நான் ஏன் இதெல்லாம் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லலை, அமைதியாக அந்த பிரச்சனையை அணுகி விட்டு வந்து விட்டார். கிருஷ்ணர் எப்படி சொன்னார் கீதையில், பற்றில்லாமல் செயலாட்டணும்னு சொன்னார்ல, அதே பிரிட்டிஷ் ஆஃபீஸர் 2-3 நாள் கழித்து மடத்துக்கு வந்தார், வேலூர் மடத்துக்கு வரார். அப்போது அவருக்கு உட்கார வச்சு குடிக்க மோரெல்லாம் கொடுத்து, இது நம்ம மரபு இல்லையா, அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர். எவ்வளவு தன்மையாக, எவ்வளவு பண்பாட்டோடு நடந்துக்கிறாங்க இந்த சாதுக்கள் மாதிரி உண்டான பிரிட்டிஷ் ஆஃபீஸரே மனசு, அதாவது அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சாச்சு, இவரையா நம்ம நிற்க வச்சு கேள்வி கேட்டோம் அப்படின்னு ஆயிடுச்சான். எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி காஷி, நிறைய ஊர்களில் சுவாமிஜி என்ன பண்ணுவார்னா, அந்த ஊரில் இருக்கிற நிலைமையை பார்த்து சில சாதுக்களை அனுப்புவார். அதே மாதிரி ஹரித்வார், காஷி, நிறைய இடத்துல மருத்துவ சேவை ரொம்ப தேவைப்படும். அங்கெல்லாம் துறவிகளை அமைச்சு சேவை செய்ய சொல்வார். சேவைனா சாதாரண சேவை இல்லை, அவங்கள தூக்கி தோள் மேலே போட்டுக்கிட்டு வந்து அவங்க உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படி சேவை பண்ணுவாங்க. அந்த காஷி ராமகிருஷ்ண அந்த இதில் வந்து சேவை இல்லத்தில் வந்து யாரையுமே நோயாளின்னு சொல்லக்கூடாதான். இப்போ சொல்கிறாங்களே மருத்துவ பயனாளி, அப்படிலாம் இல்லை, சும்மா பேருக்கு இல்லை, நாராயணன். எப்படி சொல்லணும்? நாராயணன். இன்னைக்கு 10 நாராயணன் வார்டில் இருக்காங்க. நேற்றுக்கு 20 நாராயணன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோம். நாராயண சேவை. யாரும் பேஷண்ட் இல்லைன்னா சாதுக்களே தேடி போவாங்களாம். கங்கை கரையில் யாராவது விழுந்து கிடப்பாங்களாம், யாராவது மயக்கமாக சாப்பாடு இல்லாமல் பிச்சைக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு சேவை செய்வாங்க. இப்படி சேவை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சுவாமி, அவர் பிரம்மச்சாரியாக சின்ன வயசில் இருக்கும்பொழுது என்ன இருக்குது, 10 பேர் இருக்காங்க, 10 நாராயணர்கள் இருக்காங்க பெட்டில். ஒவ்வொருத்தருக்கும் கட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் சாப்பாடு இவர் தான் ஊட்டி விடணும், இந்த சாமி தான் ஊட்டி விடணும். ஒரு நோயாளின்னு நம்மளும் சொல்லக்கூடாது, ஒரு நாராயணர் தூங்கிட்டு இருக்கார். அப்போது அங்கே டாக்டர் என்ன சொன்னாரோ, அவர் வந்து நைட்டு பூரா தூங்கலைப்பா, வலியில் கத்திகிட்டே இருந்தார், அதனால் அவர் தூங்கட்டும், இப்போ அவருக்கு தூக்கம் தான் வேணும், சாப்பாடு வேண்டாம்.
அவர் தூங்க விட்டுரு, அவர் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நீ அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ சாப்பிட போ, சரியா? இப்படி தான் சொல்லியிருக்காங்க டாக்டர். இந்த சுவாமிஜி காலையில் 6 மணிக்கு ஒரு டீ குடித்தது, மதியம் 2 மணி ஆகுது. அப்போது இவர் எழுந்திருக்கல, இன்னும் இந்த நாராயணர் படுத்துகிட்டே இருக்கார். பொறுமையாக எனக்கு பசிக்காதா அப்படின்லாம் கேட்காம, அப்புறம் அவர் முழிச்சதுக்கப்புறம் அந்த நாராயணர் முழிச்சதுக்கப்புறம் அந்த கடுமையான குளிர் அப்போ காஷியில் ஸ்பிரிட் அடுப்பு தான் இருக்குமா, கேஸ் அடுப்புலாம் கூட கிடையாது, ஸ்பிரிட்டை வச்சு ஒரு அடுப்பு பண்ணுவாங்க. அந்த அடுப்பில் அந்த சாப்பாடை சுட பண்ணி அவருக்கு ஊட்டி விடுறாராம். அவர் அழுகிறாராம், எங்கள் வீட்டில் கூட என்னை யாரும் இப்படி பார்த்துக்க மாட்டாங்க மகாராஜ், நீங்கள் இன்னும் சாப்பிட்லையேனா? நான் மணி 3 தானே ஆச்சு, நான் போய் சாப்பிட்றேன் மடத்தில், நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. முகத்தில் புன்முறுவல் மாறாமல். இது மாதிரிலாம் எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? சேவை இப்படி பண்ண முடியுமா யாராவது? அவர் பேர் சுவாமி முக்தானந்தான்னு பேர். அவர் காஷி ராமகிருஷ்ண மடத்திலேயே பானா பாபான்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் சேவை பண்ணிட்டு இருந்தார். 40 வருஷம் டெய்லி கங்கையில் போய் குளிப்பாராம். தினம் கங்கையில் ஸ்நானம் பண்ணுவார், விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணுவார், அன்னபூரணியை தரிசனம் பண்ணுவார், அதுக்கப்புறம் விசாலாட்சிலாம் டெய்லி 40 வருஷமும் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்துடுவார். அப்புறம் நைட் வரைக்கும் சேவை தான். இப்படியே 40 வருஷம் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு சொல்கிறேன்னா, பற்று இல்லாமல் செயல் புரிவது எப்படிங்கிறதுக்கு. அப்புறம் அவருக்கு முட்டி வலி வந்துருச்சு, ரொம்ப அவரால் நடக்க முடியல, ரொம்ப முட்டி வலிக்குது. அப்புறம் கோவிலுக்கெல்லாம் போகலை, கோவில் போகிறத நிறுத்திட்டாரு. ஆனால் இங்கே மட்டும் வீல் சேரில் சேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. வீல் சேரில் சேவை பண்ணும் பொழுது கூட ஒரு பிரம்மச்சாரி கேட்குறாராம், ஏன் சுவாமி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க தானே, இப்போல்லாம் உங்களால் விஸ்வநாதரை தரிசனம் பண்ண போக முடியல தானே, உங்களால் போய் சுவாமி பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்க தானே? சொல்லுவாங்கள்ல, சபரிமலைக்கு நான் 30 வருஷமாக போனேன், இப்போ போக முடியலன்னு அழுகிறாங்கல்ல. இந்த சாமி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இல்லையே, நான் விஸ்வநாதரை ஒன்றும் மிஸ் பண்ணலையே. எப்படி சாமி சொல்கிறீங்க? இருக்கார் பத்தியா நாராயணர், இவரோட புண்ணு இருக்குது பத்தியா, இங்கே தான் சிவபெருமான் இருக்கார். நான் அது மேலே இப்போ சலைன் வாட்டர் விட்டு க்ளீன் பண்ணுறேன் பார்த்தியா, அதுதான் கங்கா ஜலம். அது மேலே இப்போ இந்த இதெல்லாம் டீச்சர்லாம் வச்சு கட்டு போடுறேன் பார்த்தியா, இந்த கட்டு தான் பில்வம். அதுக்கு மேலே ஆயின்மெண்ட் தடவினேன் பார்த்தியா, அதுதான் சந்தனம். எப்படி சிவ பூஜை நடக்குது பார்த்தியா, விஸ்வநாதர் இங்கே இருக்காரியா. எப்பேற்பட்ட மனசு பாருங்க. இதுதான் ராமகிருஷ்ண மடத்தில் செய்யக்கூடிய சேவை என்பதன் உச்சம். அந்த மகாராஜ் அப்படி சேவை பண்ணியிருக்கார். சுவாமி முக்தானந்தர் அப்படின்னு பேர். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வடகிழக்கு மாநிலங்களில் ஸ்கூலே கிடையாது. அரசாங்கமே, இந்திய அரசாங்கம் ராமகிருஷ்ண மடத்து துறவிகள்கிட்ட வேண்டிக் கொண்டது, கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க, உங்களால் ஏதாவது சேவை பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி அங்கே போய் சேவை செய்தவர் தான் நம்முடைய தற்போதைய குரு, நம்முடைய சங்க தலைவர் பரம பூஜனீய பெரிய சுவாமிஜி கௌதமானந்த மகாராஜ் இருக்காங்களே. அங்கே ஆலோ அப்படிங்கிற ஊரில் ஒரு வசதி கிடையாது, பஸ்ஸு கிடையாது, அங்கே எதுவுமே கிடையாது. பொட்டியெல்லாம் தூக்கி தலையில் வச்சுட்டு ரொம்ப தூரம் நடந்து போகணும். அந்த ஊரில் ஸ்கூலே கிடையாது. அங்கே போய் அவங்க ஸ்கூல் ஆரம்பித்து, அப்போ அவர் கூட இன்னொரு சுவாமிஜி இருந்தார், பெரியவர் கூட இன்னொரு சுவாமிஜி. அவங்க என்ன பண்ணுறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல் தொடங்குறாங்க. நீங்கள் பாருங்கள், ஸ்டேட் போர்டு கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது, அங்கே போய் சிபிஎஸ்சி ஸ்கூல் தொடங்கி நடத்துகிறாங்க வெற்றிகரமாக. அந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து படிக்கிறாங்க. அந்த சிபிஎஸ்சியில் ஆல் இண்டியாவில் 7வது ரேங்க் வந்தா ஒரு பொண்ணு. எப்படி இருக்கும்? ஆல் இண்டியாவில் 7th ரேங்க். அந்த பொண்ணு கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் கலெக்டராக இருந்தாலும் சுப்பர்னான்னு. எவ்வளோ பெருமை! ஒரு ஸ்கூலே இல்லாத ஊரில் போய் ஸ்கூல் தொடங்கி மருத்துவ சேவைகள்லாம் பண்ணி, இந்த சுவாமி நான் சொல்கிறேனே, அந்த சுவாமி அந்த ஸ்கூல்லாம் நிறைய வருஷம் நடத்திட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அவரை வேறு ஊருக்கு போகணும். ஸோ அவர் அடுத்த நாள் காலையில் வேறு ஊருக்கு கிளம்ப போகிறார். வாசலில் நிற்கிறார், கார் எங்கப்பா? வெளில போய் பாருங்க சுவாமி அப்படிங்க. வெளில பார்த்தா காரை காணும். ஃபுல்லாக காலம்புற 6 மணிக்கு ஸ்கூல் குழந்தைங்க அத்தனை பேரும் நிற்கிறாங்க. ஸ்கூல் குழந்தைங்க மட்டும் இல்லை, அந்த ஊர் கமிஷனர், அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ், அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து கையை குவிச்சுட்டு அந்த சுவாமி பண்ண சேவை அதுக்கு தலை வணங்கி நிற்கிறாங்க. சரி, காரை எடுக்கலாமான்னு பார்த்தா அந்த வாட்ச்மேன், ஸ்கூல் வாட்ச்மேன் காருக்கு முன்னாடி படுத்துட்டு அழுகிறானா, போகாதீங்க சாமி எங்களை விட்டு, நண்பை பார்த்தீங்களா, போகாதீங்க எங்களை விட்டு, போகாதீங்க மகாராஜ், போகாதீங்க அப்படிங்கிறாங்களாம். அவர் சொல்கிறாரு, நான் அங்கேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தியோகாருக்கு போகிறேன், என்னால் அங்கேருந்து கிளம்ப முடியல. இது சமீபத்தில் பிரபுத்த பாரத்தால் வந்தது. அந்த சுவாமி தான் சுவாமி சுவீரானந்தர், இப்போது ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்காராம். அந்த சுவாமி நம்ம ராமகிருஷ்ண மடத்துக்குன்னு போட்டிருந்தது. இந்த மாதிரிலாம் சேவை பண்ண முடியுமாங்கிறது சத்தியமாக நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்தில் இப்போ என்ன சேவை நடக்குது, 2024-25 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறதே கஷ்டம். ராமகிருஷ்ண மடத்தில் நடத்துகிற ஹாஸ்பிட்டலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, கண்கல்னு ஒரு ஊர் இருக்குது ஹரித்வார் பக்கத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் ஒரு பெட் 1000 rupees வச்சுக்கோங்க ஒரு பேஷண்ட்டுக்கு, வெறும் 100 ரூபாய். சாதுக்களுக்கு ஃப்ரீ, ஒன்றுமே இல்லாதவங்கன்னா ஃப்ரீயாகவே பார்ப்பாங்க. அப்படி அற்புதமான, ஆனால் லேட்டஸ்ட் எல்லா எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க. அப்படி 15 பெரிய மருத்துவமனைகள், 98 டிஸ்பென்சரினா கிளினிக் மாதிரி, அப்புறம் 46 ஹோமியோ கிளினிக்,
981 ஆயுர்வேதிக் கிளினிக், அப்புறம் 1118 மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ். இதெல்லாம் ராமகிருஷ்ண மடம் செய்து வரும் மருத்துவ சேவைகள். கல்வி நிறுவனங்கள்னு பார்த்தா 1137 கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க ராமகிருஷ்ண மடத்தில் மட்டும். ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தி வேர்ல்டு. 1137. சும்மா ஸ்கூல் பேருக்கு கிடையாது. இப்போல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்க, அப்படி கிடையாது. பண்பாட்டுடன் சேர்ந்து கல்வியை கொடுக்கின்ற தலை சிறந்த நிறுவனங்கள். இந்த மருத்துவ சேவைக்காக மட்டும் ராமகிருஷ்ண மடம் இந்த ஆண்டு செலவழிச்சது எவ்வளோ தெரியுமா? 529.34 கோடி. 500 கோடிக்கு மேலே மருத்துவ சேவை. அப்புறம் 688.88 கோடி கல்விக்காக. இது 2 தான் நான் சொல்லியிருக்கேன். இதுவே 1000 கோடிக்கு மேலே போயிடுச்சு. இதை தவிர மறுவாழ்வு, அதாவது அந்த ரீஹாபிலியேஷன் சொல்கிறாங்களே, அது மாதிரி நிவாரண பணிகள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கு. எங்கேருந்து வருகிறது இந்த ஆற்றல்? சுவாமி விவேகானந்தரின் தவ ஆற்றல் இந்த சாதுக்கள் மூலமாக வெளிப்படுகிறது. இப்படி ஒரு தலை சிறந்த அந்த ராமகிருஷ்ண இயக்கம் இந்திரா அம்மா அவர்களுடைய தவத்தினால டெல்டா ரீஜியனுக்கு வந்திருக்கு இல்லையா? இங்கே எத்தனையோ ஊர்கள் இருக்கு தமிழ்நாட்டில். தஞ்சாவூரை குருதேவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. நம்ம இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த தஞ்சை மண், இந்த டெல்டாவில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் இங்கே இருக்கிறவங்களை பெற்றோர்களாகட்டும் ஆசிரியராகட்டும் பெரிய மனசில் ஒரு கவலை இருக்கும். நம்ம அடுத்த தலைமுறை என்ன ஆக போகிறதோ, எவ்வளோ போதை கலாச்சாரம், எத்தனையோ விதமான அரசியல் அச்சுறுத்தல்கள், இதெல்லாம் தாண்டி இந்த குழந்தைங்களை நல்லபடியாக அடுத்த தலைமுறையை உருவாக்குவது எப்படின்னா ராமகிருஷ்ண மடம் ஒன்றுதான் நமக்கு மருந்து. அத்தனை குழந்தைகளும் இங்கே வரணும். இங்கே வந்து சுவாமிஜி உயர்ந்த ட்ரைனிங் கொடுக்கிறார், நல்ல பயிற்சி. வாழ்க்கைனா என்ன, மிகச்சிறந்த வல்லுநர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள், பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ். எந்தெந்த ஊர்கள்லேருந்து அழைச்சி வந்து சிறப்பான பயிற்சி கொடுக்குறார். இப்போ பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அப்படி ஒரு வரப்பிரசாதம் இந்த ராமகிருஷ்ண இயக்கம். இந்த இடத்துல இந்த தஞ்சை மண்ணை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் இல்லை. காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவாராம், நம்ம திருவிடைமருதூர் தேர் இருக்குல்ல, அது ரொம்ப வருஷம் ஓடாமல் இருந்தது, 70 வருஷம் ஓடலை. அப்போ அவர் சொன்னாரா, அந்த தேர் எப்படியாவது ஓடணும்ப்பா. 5 தேருங்க, ரொம்ப பெரிய தேர், எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த தேர் ஓடணும். தேர் ஓடினா உலகத்துக்கு ரொம்ப நல்லது, இந்தியாவுக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லதுன்னு சொன்னார். அவர் மனசால நினச்சார். எப்படியோ நிறைய பெரியவங்கள்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க. இப்போ ஓடுது. தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 தேரும் ஓடுது. எப்படி திருவிடைமருதூர் தேர் ஓடினால் உலகத்திற்கு நல்லதோ, அப்படி ராமகிருஷ்ண மடம் ஒரு இடத்தில் செயல்பட்டால் அந்த சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் நல்லது. இது சாதாரண விஷயம் இல்லை. சுவாமி விவேகானந்தர் முழு ஃபோர்ஸில் இங்கே வேலை பார்க்குறார், இவர் செயல் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம என்னன்னா, நம்ம இங்கே வரும்போது கர்மயோகம் பண்ணி நம்ம மனசை தூய்மைப்படுத்திக்கிறோம், பக்தியில் நம் மனம் மலர்கிறது, ஞானம் பெறுகிறோம், உடலை நல்லா வச்சுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமயமாக மாறுகிறது இங்கே வந்ததுக்கு அப்புறமா. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நன்றாக யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ராமகிருஷ்ண மடம் அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு வழிபாட்டு தலம், ஒரு கோவில் அப்படி கிடையாது. இந்த இடத்த பார்த்தீங்களா, இந்த ஹாலுக்கு மாத்திரம் என்ன பேர் தெரியுமா? இதுதான் கோவில், இதுதான் வந்து மேம்பாட்டு மையம். மேம்பாட்டு மையமாகவும் இருக்கிறது, கோவிலாகும் ஒரே நேரத்தில். கோவில் தான் மேம்பாட்டு மையம், மேம்பாட்டு மையம் தான் கோவில். முற்காலங்களில் கோவில்களை பெரியவங்க அதுக்கு தான் கட்டினாங்க. அந்த காலத்தில் பஞ்சம் வந்தது, வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் கோவிலில் தான் போய் அடைக்கலம் புகுவார்கள். கோவில் தான் அவங்களுக்குலாம். இன்றைக்கி வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் சென்டர் கிடையாது கோவில். அந்த காலத்தில் கலைகளை வளர்த்த இடம் இல்லையா? கலைகள் மக்களுக்கு பாதுகாப்பை முக்கியமாக பாதுகாப்புனா வெளியில் இருக்கிற பாதுகாப்பு இல்லை, மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னா மடத்துக்கு வரணுங்கிற சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் தினசரியோ அல்லது வாரம் ஒரு முறையோ இங்கே வந்து கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து நமக்கு தெரிந்த ஒரு இதை சாமிகிட்ட சொல்லிட்டு நம்ம கடவுளுடன் பேச தொடங்கினால் நிச்சயமாக நம் வாழ்க்கை மாறுவதை நாம் கண்கூடாக காண முடியும். நம்ம இங்கே வந்தோன்னா நம்மளை சுவாமிஜி சும்மா விட மாட்டார். ஏதோ ஒரு வேலையை வேலை அல்ல, சேவை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுப்பார். அந்த சேவை மனப்பான்மை என்பது அவ்வளோ முக்கியம். எங்கள் சுவாமிஜி என்னோட குருநாதர் எப்பயுமே சொல்வார், கர்மயோகம் சொற்பொழிவு கொடுக்குறாரு. அவர் கீதையை பற்றி பேச போகிறாருன்னா இதை சொல்லாமல் இருக்க மாட்டார். என்னன்னா, அவர் இதுக்கு போயிருந்தார், ஹரித்வாருக்கு போயிருக்கார். அங்கே ஒரு சுவாமிஜி, அவர் டாக்டர். நீங்கள் தெரியுமா, ராமகிருஷ்ண மடத்தில் எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் சுவாமி, எம்பிபிஎஸ் பெரிய பெரிய படிப்பெல்லாம் சர்ஜரிலாம் பண்ணக்கூடியலாம் டாக்டராக இருக்காங்க. டாக்டர் சுவாமிஜி. அப்படி ஒரு டாக்டர் சுவாமிஜி, அவருக்கு உடம்பே சுத்தமாக முடியல, அதாவது ஸ்ட்ரெச்சரில் வராரு. சுவாமிஜியே ஸ்ட்ரெச்சரில் வராரு. டாக்டர் அவர் கழுத்துக்கு கீழே ஒன்றும் வேலை செய்யாது அவருக்கு. ஆனால் ஸ்ட்ரெச்சரில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 5ஆம் நம்பருக்கு அதை கொடுப்பா, அந்த மருந்தை கொடு, அந்த நாராயணருக்கு அதை போடு, இவருக்கு இதை பண்ணு அப்படின்னு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. எங்கள் சுவாமிஜிக்கு ஒரே ஷாக். எங்கள் குருநாதர் போயிட்டு, எப்படி ஒருத்தர் இந்த வயசில் சேவை பண்ண உடம்பே முடியல. அப்போ இவர் அவர் சின்ன பையனா நான் ஒரு 25 வயசு இருக்கும். கிட்டக்க போய் கேட்டாரா ஹிந்தியில், சுவாமி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா? இப்போ நீங்கள் சேவை செய்யாட்டி யாரும் உங்களை கேட்க போகிறது இல்லையா? இந்த வயசில் நீங்கள் சேவை பண்ணணுமா அப்படின்னு அவர் 2 வார்த்தை தான் சொன்னாராம். அந்த 2 வார்த்தையை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன்னு எங்கள் சுவாமிஜி சொல்லிகிட்டே இருப்பார். அது என்ன 2 வார்த்தை? நான் சாப்பிட்றேனேப்பா அப்படின்னாரா.
நான் சாப்பிட்றேன், நான் மடத்துலேருந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்றேன், அதனால நான் சேவை செஞ்சு தான் ஆகணும். நம்ம சுவாமிஜி சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதாவது சேவை செய்யாத துறவி விலங்குக்கு நிகர்னு சுவாமிஜி எங்கேயோ சொல்லியிருக்காராம் விவேகானந்தர். அதனால துறவினா சேவை செஞ்சு தான் ஆகணும். இது போன்ற துறவி பெருமக்கள், கீதையின் பாதையில் வாழக்கூடிய துறவி பெருமக்கள், பற்றில்லாமல் செயல்படுகின்ற துறவி பெருமக்கள், அவங்களோட நமக்கு சேர்ந்து பணிபுரிகின்ற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. நம்ம புஸ்தகத்தில் மாத்திரம் படிச்சுட்டு இருக்கல, சாரதாமாவை இந்த துறவிகள்கிட்ட சில சமயம் பார்ப்போம். சாரதாமா மாதிரி அன்போடு இருப்பாங்க, சுவாமிஜி மாதிரி நம்மளுடைய இதெல்லாம் நம்முடைய பலவீனத்தெல்லாம் போக்குவாங்க, குருதேவருடைய அருளை மொத்தமாக நமக்கு பொழிவார்கள். பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம கையால் போய் புஷ்பாஞ்சலி பண்ணோம். நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பாக்கியம். இங்கே வந்ததுனால நம்ம கையால் புஷ்பாஞ்சலி எல்லா கோயிலையும் அளவு பண்ணுறதில்லை, ஆனால் நம்மளால் செய்ய முடிகிறது. அப்போ எவ்வளோ பெரிய புனித தலம் இது. புனித தலம்னா என்ன? மனிதன் சேவையால் தான் புனிதம் பெறுகிறான். ஆக இதோடைய சாரம் என்னன்னா, நம்முடைய மோட்சத்திற்காக, தனி மனித மோட்சம், அதாவது என்னுடைய ஆன்ம விடுதலைக்காக. எனக்கு விடுதலைனா என்ன? நான் அமைதியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும், அதுதான் மோட்சம். மோட்சம்னா எங்கேயோ செத்ததுக்கு அப்புறம் சிவலோகம் போகிறதில்ல, இங்கேயே இப்பயே நான் அமைதியான ஆனந்தத்தில் இருக்கணும். அந்த அமைதியான ஆனந்தத்தை பெற என்ன வழி? ராமகிருஷ்ண மடம் பதில் சொல்லும். நான் இந்த உலக நன்மையின் பொருட்டு நான் சேவை செய்ய வேண்டும், அதற்கும் ஸ்ரீராமகிருஷ்ண மடம் நமக்கு பதில் சொல்லும். ஆக இந்த ராமகிருஷ்ண மடத்துக்கு வந்தாங்கன்னா சாரதாம்மா நம்மளை 2 கையால் அணைத்து மடியில் இருத்தி கொள்வாள். எப்பயுமே நான் நினைப்பேன், சுவாமிஜி தான் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் எங்கே போனாலும் மறக்கவே மாட்டேன். அதாவது நம்ம எல்லாரும் திருமுடின்னு சொல்கிறோம், கடவுளுடைய தலையில் திருமுடி, சிவபெருமானோட திருமுடியில் கங்கை இருக்கா? திருவடியை பார், எந்த கோயில் போனாலும் சுவாமியோட பாதம் எங்கே இருக்குன்னு தேடி பார். இப்போ பாத தரிசனம் அப்படின்னு பார்க்குறோம், திருமுடியை பார்க்குறோம், திருவடியை பார்க்குறோம். திருமடின்னு ஒன்று இருக்கான், சாரதாமாவோட திருமடி. அந்த திருமடியில் நம்ம ஒரு நிமிஷம் தலை சாய்த்து, அம்மா எனக்கு ஆறுதல் கொடுங்கள், அம்மா எனக்கு சரியான வழி காட்டுங்கள் என்று கெஞ்சினால் நிச்சயமாக அம்மா நம்முடன் இருப்பாள். சாரதாமாவோட அருளுக்கு நம்ம பாத்திரம் ஆயிட்டோம்னா அதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு சுவாமி சொல்லுவார், நம்ம எல்லாரையும் சாரதாமா தன்னோட குழந்தைன்னு தான் சொல்கிறா இல்லையா? எப்பேற்பட்ட மோசமானவங்களை கூட என் குழந்தை அப்படின்னு வாரி மடியில் வச்சுக்கிறா. ஆனால் நான் அவளுடைய குழந்தை, நான் சாரதாமாவோட பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிற அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சாரதாமா என்னை பற்றி பெருமைப்பட வேண்டாமா? அப்போ என் மனசில் இருக்கிற பொறாமை, வேண்டாத வெறுப்புகள், ஈகோ, இதெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு சந்தோஷமாக மலர்ச்சியாக இங்கே வந்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? சியர்ஃபுல்னஸ், உற்சாகம் கிடைக்கும். அமைதி, உற்சாகம், இதெல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட், 3 C சொல்லுவார் எங்கள் சுவாமிஜி. அது 3ம் ராமகிருஷ்ண மடத்துக்கு வந்தால் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். காம், சியர்ஃபுல், கான்ஃபிடென்ட். அமைதியாக இருப்போம், உற்சாகமாக பணியாற்றுவோம், தைரியமாக இருப்போம், மனசில் பயப்படாமல் இருப்போம். அப்படிப்பட்ட உயர்ந்த செல்வங்கள்லாம் இங்கே கொட்டி கிடைக்கிறது. பெரிய நிதி, இந்த அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அப்படின்னு பாடுவார் மாணிக்கவாசகர். அது மாதிரி அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையாகிய குருதேவரின் திருப்பெயரால் இந்த அற்புதமான ராமகிருஷ்ண இயக்கத்தை தோற்றுவித்த நன்னாளில் இங்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மகாராஜ் அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.